சோம்பேறி குரங்கு புத்திசாலியாக மாறியது. ஒரு பெரிய அடர்ந்து காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சோம்பேறி குரங்கும் இருந்தது. அந்த குரங்கு எதையும் செய்யாமல் மரத்தில் உட்கார்ந்து பழம் சாப்பிடுவதும் தூங்குவதும் மட்டுமே அதன் வேலை. மற்ற குரங்குகள் உணவு தேடவும் பாதுகாப்பான இடம் அமைக்கவும் உழைத்துக் கொண்டிருந்தபோது இந்த குரங்கு அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே, எதற்கு இவ்வளவு கஷ்டம்? இன்று கிடைத்தால் இன்று சாப்பிடலாம் என்று கூறும். ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. மரங்களில் பழங்களும் குறைந்தன. மற்ற குரங்குகள் முன்பே சேமித்து வைத்திருந்த உணவை எடுத்து சாப்பிட்டன. ஆனால் சோம்பேறி குரங்குக்கு ஒன்றுமே இல்லை. பசி தாங்க முடியாமல் அது மற்றவர்களிடம் உதவி கேட்டது. அவர்கள் சில நாட்கள் உதவினாலும் தொடர்ந்து உதவ முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது அந்த குரங்கு தனது வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தது. நான் எப்போதும் சோம்பேறியாக இருந்ததால்தான் இப்போது இப்படியாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டது. அடுத்த நாள் அது காட்டில் நடக்கத் தொடங்கியது. அப்போது ஒரு வயதான ஆமை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. குரங்கு ஆமையிடம், நீ இவ்வளவு மெதுவாக இருந்தும் எப்படி உயிர் வாழ்கிறாய் என்று கேட்டது. அதற்கு ஆமை சிரித்துக்கொண்டே, நான் மெதுவாக இருந்தாலும் பிராக்டிஸ், எப்போதும் திட்டமிட்டு செயல்படுவேன், சோம்பேறியாக இல்லை என்றது. இந்த வார்த்தைகள் குரங்கின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த நாளிலிருந்து அது சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தது. தினமும் காலை எழுந்து உணவு தேடவும் மற்ற விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் தொடங்கியது. சில நாட்களில் அது காட்டில் எங்கு பழம் அதிகம் கிடைக்கும், எங்கு தண்ணீர் இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டது. ஒருநாள் காட்டில் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். விலங்குகள் பயந்து ஓடின. சோம்பேறியாக இருந்த காலத்தில் குரங்கு இப்படி ஒரு சூழலில் எதையும் செய்யாமல் பயந்து நிற்பது. ஆனால் இப்போது அது புத்திசாலியாக மாறியிருந்தது. உடனே மரங்களில் இருந்து சத்தம் எழுப்பி மற்ற விலங்குகளை எச்சரித்தது. அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினர். அந்த நாள் முதல் மற்ற விலங்குகள் குரங்கினை மதிக்கத் தொடங்கின. நீ இப்போது சோம்பேறி இல்லை, புத்திசாலி குரங்காக மாறிவிட்டாய் என்று பாராட்டினார்கள். அப்போது குரங்கு மகிழ்ச்சியுடன், சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கும், முயற்சியும் புத்திசாலித்தனமும் வாழ்க்கையை மாற்றும் என்று உணர்ந்தது. அதன் பிறகு அந்த குரங்கு உழைப்புடன் அறிவுடன் வாழ்ந்து அனைவருக்கும் நல்ல உதாரணமாக மாறியது. சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு முயற்சியுடன் செயல்பட்டால் ஒவ்வொருவரும் புத்திசாலியாக மாறலாம்.